வெயில் விடுமுறைக்கு அர்ஜுன் தனது பாரம்பரிய வீட்டிற்கு சென்றான். நகரத்தின் அமளியிலிருந்து தற்காலிகமாக விலகி அமைதியான நாட்களை கழிக்க விரும்பினான். பழையதாயினும் பிரம்மாண்டமாக விளங்கிய அந்த வீடு மரணமடைந்த நினைவுகளாலும் மறந்து போன கதைகளாலும் நிரம்பியிருந்தது. அர்ஜுன் வீட்டை உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு பழைய மரக்கடிகாரம் சிறப்பாக வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தான். அது பெரியதாகவும் பொன்னிறமான நாழிகைகளுடனும் அற்புதமான செதுக்குகளுடனும் காலத்தின் ஒரு பகுதியை சுமந்து வந்தது போலவே தோன்றியது. ஆனால் ஒரு விசித்திரம் இருந்தது. ஒவ்வொரு இரவும் எந்த காரணமும் இல்லாமல் அந்த கடிகாரம் 3:15 நின்றுவிடும். அர்ஜுன் இதை இயந்திர கோளாறு என நினைத்தான். நழுவிய பாகங்களை மாற்றினான், எண்ணெய் தடவி சரி செய்தான், பேட்டரிகள் கூட மாற்றினான். ஆனால் மறுநாள் அதே நேரத்தில் மீண்டும் நின்றுவிட்டது. இது ஏதோ புதிர் போல தோன்றியது. அடுத்த இரவு பதட்டத்துடன் கடிகாரத்தை கவனிக்க முடிவு செய்தான். 3:14 AM. வீட்டில் ஆழமான அமைதி நிலவியது. டிக் டிக் டிக். நிற்றல். 3:15 காலை. அந்தரத்தில் வெடிக்கும் சில்லு படர்ந்தது. கடிகாரத்தை அருகில் சென்று பார்க்கும் தருணத்தில் ஒரு மெல்லிய குரல் காதில் விழுந்தது. என்னை காப்பாற்று. அர்ஜுனின் உடம்பு விரைத்து விட்டது. யார் பேசியது? அவன் தனியாகத்தான் இருந்தான். அடுத்த நாள் காலை பதில் தேட அவன் தாயை அழைத்தான். கடிகாரத்தை பற்றி கூறும் முன்பே அவள் குரல் நடுங்கியது. அர்ஜுன், அந்த கடிகாரம் உன் தாத்தாவிற்கு சொந்தமானது. அவருடைய கொலை நடந்த அதே நேரத்தில் அது 3:15 நின்றது. அதன் பிறகு அது ஒருபோதும் வேலை செய்யவில்லை. அர்ஜுனின் இதயம் பதறியது. கொலை? அவன் நினைத்தபடி தாத்தா சாதாரணமாக தூங்கிக் கொண்டே இறந்து விட்டார் என்பதே உண்மையாக இருந்தால், அந்த கடிகாரம் ஏன் சரியாக அவரது இறப்பு நேரத்தில் நின்றது? அந்த இரவு அர்ஜுன் கடிகாரத்திற்கு முன் உட்கார்ந்து காத்திருந்தான். 3:14 மாலை. வெளியில் காற்று இல்லை. ஆனால் வீட்டின் உள்புறம் சற்றே குளிர்ச்சியாக உணரப்பட்டது. 3:14 மாலை. கடிகாரம் நின்றது. அந்த நேரத்தில் ஒரு நிழல் நகர்ந்தது. அர்ஜுனின் கண்கள் கடிகாரத்தில் இருந்த கண்ணாடி பிரதிபலிப்பில் விழுந்தன. அவன் பிரதிபலிப்பு காணவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பீகோ முதுமையான மனிதரின் முகம் தெரிந்தது. ஒளிவற்ற கண்கள், நடுங்கும் உதடுகள், வேதனை நிரம்பிய பார்வை. என் கொலைக்காரனை கண்டுபிடி. அடுத்த நாள் பயத்துடன் இருந்தாலும் அர்ஜுன் பழைய போலீஸ் அறிக்கைகளை தேடினான். கண்ட உண்மை பொழித்தார். அவனை திகைக்க வைத்தது. அவன் தாத்தாவை யாரோ விஷம் கொடுத்து கொன்றிருந்தார்கள். ஆனால் அந்த வழக்கு ஏதும் விசாரிக்கப்படவில்லை. அவன் சொந்த குடும்பத்திலேயே யாரோ கொலை செய்திருந்தார்கள். அந்த இரவு அவன் பயத்துடனும் குழப்பத்துடனும் இருந்தபோது அவன் கைபேசி ஒரு தெரியாத எண்ணிலிருந்து ஒலித்தது. அவன் திரையில் ஒரு செய்தி மட்டுமே தெரிந்தது. கூந்தல் வைக்காதே. இல்லையெனில் கடிகாரம் மட்டும் இல்லை, 3:15 வேறு யாரோ நிற்கப் போகிறார்கள். நீங்கள் அர்ஜுனாக இருந்தால் மேலும் விசாரிப்பீர்களா அல்லது அதை விடுவீர்களா? தாத்தாவை யார் கொன்றிருக்கலாம்? அந்த மிரட்டல் செய்தி யாரிடமிருந்து வந்திருக்கலாம்? உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மேலும் பரபரப்பான கதைகளுக்கு லைக், ஷேர் செய்யுங்கள். மற்றும் தி கிரிஷா ஷோ சேனலுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி காண்பித்ததற்கு.